வேண்டும் என்றால் வருவதும் வேண்டாம் என்றால் விட்டு போவதும் வாழ்க்கை. குடும்பம் பறவை கட்டியிருக்கும் கூடு. பிரிப்பது எளிது, இணைப்பது கடினம். பரம்பரை சொத்து இல்லாமல் வீழ்ந்தால் உதவ, சொந்தம் இல்லாமல் தனியே முன்னேறி வந்தால் நம்மை நாமே தட்டி கொள்ளலாம். இதுதான் வாழ்க்கை. மகிழ்ச்சியை தேடி அலைகின்றனர் பலர், நம் அருகில் உள்ள குடும்பத்தில் இருக்கிறது தெரியாமல். குடும்பத்தை சொம்மொப்பனுக்கு தெரியும், தடமாறினால் குடும்பமே அழிந்துவிடும். தேவையில்லாமல் பேசுவதை விட அமைதியாக இருப்பதே நல்லது. கை தவறினால் பொருள் உடையும், வாய் தவறினால் மனம் உடையும். நஞ்சி உடன் கொள்ளும், துரோகம் கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லும். குடும்பம் நம்மளுக்கு வந்த சொர்க்கம். அந்த சொர்க்கத்தை நரகமாக்குவதும் மகிழ்ச்சி தருவதும் நம் கையில்.